கிருஷ்ணகிரியில் விநாயகர் சிலை உற்பத்தி செய்யும் மையங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு. விநாயகர் சிலை அமைக்கும் பகுதியில் கண்காணிப்பு கேமரா பொருத்தி கண்காணிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளின் ஒன்றான விநாயகர் சதுர்த்தி இம்மாதம் 7ஆம் தேதி நாடு முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக விநாயகர் சிலைகளை வாங்குவதற்கு வியாபாரிகளும் பொதுமக்களும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி, ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்கள் குடும்பங்களுடன் விநாயகர் சிலையை ஆண்டு முழுவதும் உற்பத்தி செய்து வருகின்றனர். தாங்கள் உற்பத்தி செய்த கலைநயம் மிக்க விநாயகர் சிலைகள் கடந்த சில தினங்களாக விற்பனை செய்ய துவங்கி உள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் இருந்தும் வியாபாரிகள் வந்து மொத்த விலையில் விநாயகர் சிலைகளை வாங்கி செல்கின்றனர். இதில் தமிழக அரசு விநாயகர் சிலை உற்பத்திக்கும் விற்பனைக்கும் சிலை அமைப்பதற்கும் பல்வேறு சலுகைகளையும் கட்டுப்பாடுகளையும் விதித்துள்ள நிலையில் தண்ணீரில் எளிதில் கரையக்கூடிய வகையில் விநாயகர் சிலை உற்பத்தி செய்யப்பட வேண்டும், 10 அடிக்குள் சிலை அமைக்கப்பட வேண்டும் என விதித்துள்ள கட்டுப்பாடுகள் கடைபிடிக்கப்படுகிறதா, உற்பத்தியாளர்கள் விற்பனை செய்கிறார்களா என்பதை நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தங்கத்துரை அவர்களின் உத்தரவின் பேரில் கிருஷ்ணகிரி காவல்துறை கண்காணிப்பாளர் முரளி கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை பகுதியில் விநாயகர் சிலை உற்பத்தி மற்றும் விற்பனை செய்யும் மையங்களில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது காவல்துறை கண்காணிப்பாளர் முரளி தமிழக அரசின் விதித்துள்ள கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கப்படும் உற்பத்தியாளர்கள் கடைபிடித்து விற்பனை செய்கிறார்களா, 10 அடிக்குள் சிலைகள் உள்ளனவா என நேரில் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. விநாயகர் சிலை அமைக்கப்படுபவர்கள் 24 மணி நேரமும் காவல்துறையுடன் கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும். இரவு நேரங்களில் 2 பேர் கட்டாயம் உடன் இருக்க வேண்டும். விநாயகர் சிலை அமைக்கும் பகுதியில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட வேண்டும் என விநாயகர் சிலை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வழக்கம் போல விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் எங்கெல்லாம் வந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறதோ, இருப்பதற்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களை எல்லாம் ஆய்வு செய்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இல்லாத சிலைகளை விற்க அனுமதிப்பதற்கும், அதே போல சிலைகளினுடைய உயரத்தை கண்காணித்திடவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி உட்கோட்டத்தில் எந்த இடங்களிலெல்லாம் சிலைகள் விற்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களை ஆய்வு செய்து சிலைகளின் உயரம் மற்றும் அதன் தயாரிப்பு குறித்து நாங்கள் ஆய்வு செய்து வருகிறோம். இப்போ இந்த இடத்துல கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையை பொறுத்தவரை இங்கே வெளியூரிலிருந்து, குறிப்பாக விழுப்புரம், திண்டிவனம் ஆகிய ஊர்களில் இருந்து சிலைகள் தயாரிக்கப்பட்டு வந்துள்ளதாக தெரிகிறது. இதில் பயன்படுத்தப்பட்டுள்ள பொருட்கள், சிலை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டுள்ள பொருட்கள் குறித்து இங்கே இருக்கக்கூடிய அந்த நிலையத்தின் உரிமையாளர் கூறியதன் பேரில் நாளை மீண்டும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து அதனை குறித்து மேல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். எந்த இடங்களிலும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பயன்படுத்தி சிலைகளை வைக்க கண்டிப்பாக அனுமதி இல்லை. அதே போல் சிலைகள் வைப்பவர்கள் முறையாக அனுமதி பெற்றிருக்க வேண்டும். கடந்த ஆண்டு சிலைகள் வைத்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் சிலைகளை வைப்பதற்கு அனுமதி இல்லை. சிலைகள் வைக்கும் ஒவ்வொரு இடத்திலும் சிசிடிவி கேமராக்கள் கண்டிப்பாக பொருத்தி இருக்க வேண்டும். அதே போல் சிலைகளை வைப்பவர்கள் தங்களுக்குள்ளாக சுழற்சி முறையில் ஒரு இடத்திலும் 2 பேர் தொடர்ந்து 24 மணி நேரமும் காவல்துறையுடன் இணைந்து கண்காணிப்பில் ஈடுபடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் அறிவுரையாகும். நன்றி, வணக்கம்.